அக்கா இவ ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு புரியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த விளக்கமே எனக்கு புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மீனா. அரசிக்கு நடந்தது விருப்பமில்லாத கல்யாணம், ராஜிக்கு நடந்ததும் விருப்பமில்லாத கல்யாணம். அரசி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, அதே மாதிரி ராஜியும் அவ வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவா. அத பத்தி தான் அவ யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு. என்ன ராஜி? ஆனா இவ போயிட்டா உனக்கு தானே ரொம்ப கஷ்டம் மீனா. எனக்குமே ரொம்ப கஷ்டம் தான். போர் அடிக்கும், பேச்சு துணைக்கு ஆளே இருக்காது. ஏய் எவ எங்க போறா? அரசிக்கும் ராஜிக்கும் ஒரே மாதிரி தான் கல்யாணம் ஆச்சாம். அரசி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலோ அதே மாதிரி ராஜியும் அவங்க வீட்டுக்கு போகணுமா. அக்கா சொன்னாங்க. ஐயோ லூசாமா நீ. ஏத்த உள்ளத்தாச்சியா வேற இருக்க, உன்னை திட்ட கூட என்னால முடியல. ஏத்த நான் தப்பா ஏதாவது கேட்டுட்டேனா? ஏய் நீ கேட்டது பூரா தப்பு தாண்டி. அந்த பொறுக்கி அரசிய மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா கதிர் அப்படியா செஞ்சான்? குமார் ஒரு கேடு கெட்டவன். அதனால அரசியா அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு. ஆனா என் புள்ள எம்பிட்டு நல்லவன். அவனை விட்டுட்டு ராஜி எதுக்கு அங்க போனோம்? ஐயோ இதுல நல்லவங்க கெட்டவங்கன்ற விஷயம் எல்லாம் இல்லாத. இல்ல பிடிக்காதவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒன்னா இருக்கணும்? அதான் ராஜி உங்ககிட்ட சொன்னாலக்கா அவளுக்கு கதிரை பிடிக்காதுன்னு? இல்ல கதிர் தான் உங்ககிட்ட சொன்னானா எனக்கு ராஜியை பிடிக்காதுன்னு? ராஜி அன்னைக்கு மாமா கிட்ட சொன்னால, எதிரி வீட்டு ஆளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்னு அவ தானே சொன்னா. ஏய் அது கல்யாணம் பண்ற வரைக்கும் தாண்டி. ஆமாக்கா இப்ப அப்படி இல்லல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் உசுராதான் இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நல்லா இருக்கிறவங்கள போய் பிரிச்சு விட்டுறாதீக்கா. ஐயோ என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் வராத. ஐயோ என்ன பேசணும்னு பிரச்சனை ஆகுது, இதுக்குதான் எதுவுமே பேசுறதே இல்ல. எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க அத்தை. ஏய் அவ எப்பவுமே அப்படிதாண்டி, என்ன பேசுறோம் தெரியாம லூஸ் மாதிரி உளர்வா அவ. ஏங்க ராஜி விஷயத்த பத்தி குமார் கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? இல்ல சொல்லல. சொல்ல வேணாமாங்க. ராஜிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம்